ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளாக ஈஸியாக எப்படி பன்னீர் கிரேவி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற பட்டன் தட்டிடுங்க. இந்த பன்னீர் கிரேவியில் நான் வந்து சீக்ரெட் மசாலா சேர்த்துருக்கேன். அதனால தான் இந்த பன்னீர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பன்னீர் கிரேவியில் நம்ம வந்து தயிர் சேர்க்கல, அதுக்கப்புறம் க்ரீம் சேர்க்கல, பட்டர் இல்லாமல் இன்றைக்கி பன்னீர் கிரேவி நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். நான் வந்து 3 தக்காளி, பெரிய தக்காளி, பழம் தக்காளி எடுத்துருக்கேன். அது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 15லேருந்து 20 வரைக்கும் நான் முந்திரி வந்து 1/2 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வரணும். இதில் வந்து திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் பாதியும் அதுக்கப்புறம் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரை வந்து நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெருசு வேண்டாம்னா நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து திருப்பி போட்டு கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் சிம்மில் வச்சு நம்ம மசாலா ஏறுற வரைக்கும் இதை வந்து நல்லா திருப்பி கொடுத்துக்கலாம். இந்த பன்னீர் வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. இது வந்து ஹார்ட் ஆகிடும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால். மசாலா வந்து நல்லா ஏறுற வரைக்கும் நம்ம வந்து திருப்பி கொடுக்கலாம். இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம்னா இது வந்து ஹார்டாகிடும். நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாகிடும். அதனால நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா வந்து தீயக்கூடாது. அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சு இந்த ப்ராசஸை செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீரில் வந்து மசாலா எல்லாம் ஏறிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம எடுத்து வேறு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டதும் நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற 200 கிராம்ஸ்க்கு 2 பெரிய வெங்காயம் சரியாக போயிடும். இப்போ பன்னீர் வந்து நீங்கள் ஜாஸ்தி எடுக்கிறதுனா, அதாவது 400 கிராம்ஸ் எடுக்கிறதுனா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான். அது சேர்த்துட்டு அதுவும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டை நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்குறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துருக்கிறதெல்லாம் நல்லா வதங்கி இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இதில் வந்து பேன்லேருந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் அதுக்கப்புறம் முந்திரியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம வந்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற பன்னீர் கிரேவி வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். எந்த பொருளுமே நம்ம வந்து இன்றைக்கி வறுத்து அரைக்கல. இந்த பன்னீர் கிரேவி வந்து வேறு விதமாக கூட நம்ம செய்யலாம். எல்லா பொருளும் நம்ம சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிட்டு சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது. நமக்கு வந்து நல்லா திக்னஸ் வேணுன்றதுனால தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், கலந்து கொடுத்துடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அது வந்து கலர்காண்டி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கோம். தனியாத்தூள் வந்து நிறைய சேர்க்காதீங்க, தனியா வாசனை வரும். இந்த மசாலா சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க.
1 டீஸ்பூன் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சர்க்கரை சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த இனிப்பு தன்மை வரும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால நம்ம வந்து சர்க்கரை சேர்க்குறோம். கிரேவி பாருங்கள் நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ நமக்கு சாப்பிட்ணும் போல் தோணுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து திக்கு கிரேவி வேணும்னா 1/2 கப்பு தண்ணியே போதும். இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது இது வந்து குக் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கரம் மசாலா இப்போ பாதி குக்கான பிறகு சேர்க்கும் போது தான் நல்லா வாசனை வரும் நமக்கு. இப்போ நம்ம வந்து சீக்ரெட் மசாலா ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் நான் சொல்லியிருந்தேன், கிச்சன் கிங் மசாலா. இது ஒரு மசாலா இருந்தாவே போதும், நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்காது. அதனால் நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிச்சன் கிங் மசாலா வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நம்ம இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷு செய்யும் போதெல்லாம் நம்ம அந்த மசாலா சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் கிரேவி. இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்க்கலாம். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து இந்த கிரேவி இருக்கணும். இது ஒரு முறை நம்ம கலந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து பட்டர் சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துட்ட பிறகு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறோம். நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா கூட இந்த பன்னீரெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நமக்கு. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்க்காதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். நம்ம வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். இது இன்னும் ஒரு 1 மினிட் அப்படியே நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்க்கலாம், கரண்டியில் எடுத்துகிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இதுக்கு வந்து தயிர் சேர்க்கல, க்ரீம் சேர்க்கல, அதுக்கப்புறம் பட்டர் கூட சேர்க்கல. இதெல்லாம் சேர்க்காமலே நம்ம வந்து இன்றைக்கி பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கோம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.